வணக்கம் சார். ஐயா, ராட்சதை அப்படின்ற ஒரு மூலிகை. ஆமா. அதாவது கிராமப்புல என்ன ராக்காசி மாதிரி கத்தினுக்கிற, ராக்காசி மாதிரி சண்டை போடுற, ராக்காசி மாதிரி வாயாடுற அப்படின்வாங்கல்ல. ஆமா. அது என்னையா ராக்காசி அப்படின்வாங்க. நீங்கள் அதே மூலிகையே ராக்காச்சி மூலிகை, ராட்சதை மூலிகைன்னு சொல்கிறீங்க. ஆமா. இது என்ன கத்தாழை மாதிரி இருக்குது, ஆனால் மூலிகைன்றீங்க, நம்பவே முடியலையே. ஆமா. ஆனா கத்தாழை அந்த மாதிரி தோரணையில தெரியும். ஆ. ஆனா கற்றாழை இது கிடையாது. கற்றாழைன்னா ஜெல் வரும். ஆ. ஜெல்லுன்னா அந்த சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம். அது வரும். ஆ. இதுல வந்து அந்த நுங்குன்னு சொல்லுவாங்க பாரு, அது வரும். ஆ. இதுல அது வராது, நாறு தான் இருக்கும். நாறு தான் இருக்கும். நாறு தான் இருக்கும் உள்ள. ஆ. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா வாத நோய்களை தீர்க்கக்கூடியது இது. அதாவது பேரலைஸ்க்கு, பேராலிசிஸ். பக்கவாதத்துக்கு ஆமா. அற்புதமான மருந்து. இதை ஏன் ராகாசின்றாங்கன்னா, கோவம் வரும்போது நீ ராகாசி மாதிரி பேசுறேன்னாக்கா பாருங்க, சுத்தி முள்ளு இருக்குது, கிட்டவே போக முடியாது. ஆமாம். போய் டச் பண்ணா குத்திடும். அதனால தான் இது ராகாசின்னு பேரு. ஓ, அதனால கிட்டவே போய் டக்குன்னு பறிக்க முடியாது. சரிங்க. இது சைட்லயே முள்ளு இருக்கு பாருங்க. சைடில் முள் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஐயா, இது பேரலைஸ்க்கு எப்படி நம்ம ஆயில் காய்ச்சலாம்? ஒரு ஆயில் சொல்லுங்களேன். ஒரு ஆயில் வந்து பாத்தீங்கன்னா, இத பாருங்க, இங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ம். எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 பட்டையை எடுத்துட்டு, ம். முதல்ல ஒரு மேல் கழுத்து வலி தீராத இந்த ஃபைனல் கழுத்து வலி இருக்குல்ல, புடகல் தொளி. தொடகல் ஆ. தோல், அதுக்கு வந்துட்டு தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. ஆ. இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி சொல்றேன். முதல்ல சொல்லுங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஆ. நெருப்புல எரியிற கட்ட நெருப்புல போட்டு அப்படியே வாட்டணும். இது அது மேல போட்டா திருப்பி 2-3 தடவை போட்டோம்னா ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடும். ஆ. அதை எடுத்து நல்லா முறுக்கி புழிஞ்சிங்கன்னா ஆ. ஒரு சாறு வரும். சாறு வரும். ஆமா, சாறு குழகுழப்பு இல்லாத நல்லா நார்மலா ரசம் மாதிரி ஒரு சாறு. ஆமா. அந்த சாறை எடுத்து வச்சுக்கிட்டு, இதனோட வந்து இந்த அரோட்ட மாவு இருக்குல்ல, ஆமா, அது ஒரு ஸ்பூன். அதாவது ராகி மாவு, ராகி மாவு, கேழ்வரகு மாவு, கேழ்வரகு மாவு ஒரு ஸ்பூனு. ஆ. வேற அந்த கோதுமை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உளுந்த மாவு, உளுத்த மாவும் போடலாம். ஆ. இதெல்லாம் போட்டு இந்த சாறை விட்டு ஒரு பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி. ஆ. ஏன்னா மேல 10 தான் போடுறோம். ஆமா. இதுல 10 போட்டு வந்தா அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த வேலை செய்யறவங்க, ஆ. கழுத்துல அதிகமா ஸ்ட்ரெயின் கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் அந்த கழுத்து வலியை வந்து சிறப்பா எடுத்துரும். சூப்பருங்க. கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி, எங்க வேணாலும் 10 போடலாம். ஆமா. அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்ட மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு 2 பட்டையை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கணும். இப்படி துண்டு துண்டா கட் பண்ணிட்டு நல்லெண்ணெயில போட்டு, சுக்கு ஒரு துண்டு, வெண்கடுகு ஒரு ஸ்பூனு, ஒரு 10 பூண்டு பல்லு, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கிட்டு, இந்த முட்டி தேய்மானம், முட்டி வலி, எல்லா வலிகளுக்கும் மேல் பத்தா போடலாம். சூப்பருங்க ஐயா. என்ன நேர்களே, மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 டிஸ்கம்ப்ளீட் இருக்கா, புடகர் தொழில் இருக்கா, அனைத்து வகையான வலிக்கும் ராக்காச்சி அப்படின்ற ஒரு மூலிகை, ராட்சிதை அப்படின்ற ஒரு மூலிகை கொடுத்துருக்காரு. இந்த மூலிகையை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா நோயிலிருந்தும் நீங்கள் வெளியே வர்றதுக்கு இயற்கையான வழிகளில், இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்துங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.